கல்லூரி நிகழ்ச்சியில் மருத்துவ மாணவர்களுடன் பாஸ்கெட் பால், கிரிக்கெட் விளையாடி மாணவர்களை யோகி பாபு மகிழ்வித்தார். 100க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவிகள் கைகளில் செல்போனுடன் யோகி பாபுவை முற்றுகையிட்டு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். ஜாதி மதங்களை மறந்து பாகுபாடு இன்றி அனைவரிடமும் நட்பாக பழக வேண்டும் எனவும் யோகி பாபு வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருவள்ளூர் அடுத்த பாண்டூர் பகுதியில் பிரபல இந்திரா மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் கடந்த ஒரு வார காலமாக ஸ்போர்ட்ஸ் டே நடைபெற்று வந்த நிலையில் இறுதி நாள் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் விழா கல்லூரியின் டீன் இந்திரா தலைமையில் நடைபெற்றது. இந்த ஸ்போர்ட்ஸ் டே நிகழ்ச்சியில் நகைச்சுவை நடிகரும் தற்போதைய திரைப்பட ஹீரோவாக நடித்து வரும் யோகி பாபு கலந்து கொண்டார். மேலும் மேல இசை வாத்தியத்துடன் சுமார் 50 மீட்டர் தூரம் பேட்டரி வாகனத்தில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் VG ராஜேந்திரன் உடன் பயணித்து மாணவர்களுக்கான பாஸ்கெட் பால் போட்டியை டாஸ் போட்டு தொடங்கி வைத்ததுடன் மாணவர்களுடன் பாஸ்கெட் பால் விளையாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். அப்போது யோகி பாபு தூக்கி போட்ட பால் சரியாக கூடையில் விழுந்ததால் மாணவர்கள் உற்சாகமாக கத்தினர். பின்னர் 100 மீட்டர் தூரத்திற்கு MLA VG ராஜேந்திரனுடன் நடந்து சென்ற யோகி பாபு கிரிக்கெட் விளையாடி மருத்துவ மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். அப்போது மாணவர்கள் முதலில் 2 பந்துகளை அகலப்பந்தாக வீசியதால் அலட்சியமாக பேட்டை தூக்கிய யோகி பாபு சரியாக வீசிய பந்தை தூக்கி அடித்தார். பின்னர் மேடையில் பேசிய யோகி பாபு மாநில அளவிலான ஃபுட்பால் மற்றும் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடி உள்ளதாகவும் தொடக்கத்தில் சினிமா நடிகராக மாறுவதற்காக மிகவும் சிரமப்பட்ட நிலையில் பல தயாரிப்பாளர்கள் தன்னை உதாசீனப்படுத்தி ஓரம் தள்ளினர். இருப்பினும் கடினமாக முயன்று தற்பொழுது ஓரளவிற்கு நடிகராக மாறியுள்ளேன். எனக்கு மிகவும் பிடித்தவர் நடிகர், தயாரிப்பாளர் சுந்தர் சி எனவும் பலமுறை பதிவு செய்தார். மேலும் பொதுமக்களும் மாணவர்களும் ஜாதி மதங்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் கடந்து செல்ல வேண்டும். ஜாதி மதங்களை கடந்து அனைவரிடமும் நல்ல நட்பாக பழகிட வேண்டும் எனவும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். பின்னர் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை நகைச்சுவை நடிகர் யோகி பாபு வழங்கினார். எனக்கு சினிமாவில் எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல மனிதர் சுந்தர் சி சார். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னோன்னே நான் சுந்தர் சி சார் சொன்னோன்னே நான் வந்துட்டேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் வெல்விஷர் இருக்கணும் சினிமாவில். அதில் எனக்கு பெஸ்ட்டு சுந்தர் சி சார் தான். அவரால் தான் இன்றைக்கி நான் நிறைய அந்த கலகலப்பில் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி அரண்மனை 4 விளையாட்டு கலகலப்பு 3ல் ஒரு 6 சீனை வந்தேன். இன்றைக்கி கலகலப்பு 2ல் கோபியெல்லாம் கலகலப்பு 1 இல்லைன்னா இப்போ கலகலப்பு 3ல் நான் ஹீரோவை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பல வருஷம் ஒரு 30-32 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா டோனி அவரோட உட்காந்து பேசி அவர் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணி இப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறேன் பர்த்டே. சக்ஸஸ்ன்றது நம்ம அப்பா அம்மா செய்கிற புண்ணியத்தில் தான் இருக்குது. அது கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மா ஏதோ நல்லது பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு இப்படி எனக்கு ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. எல்லாம் சந்தோஷமாக இருங்க, ஒத்துமையாக இருங்க. இப்போ சொல்கிறேன், கொஞ்சம் இந்த ஜாதிலாம் கொஞ்சம் News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.